இந்த 2026ல் கடகராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? அனைவருக்கும் நமஸ்காரம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் 2026 பணக்காரர் ஆகக்கூடிய ராசியில் வந்துட்டு கடகராசி அப்படிங்கும் பொழுது காலசக்கரத்திற்கு 2வது பாவம் ரிஷபம். எப்படி சுக்கரனோ இங்கே குரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா குரு பகவான் இங்கே உச்சம் பெறார். அப்போ 4வது பாவம் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த 4வது பாவகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை, அதே போல் நம்மளுடைய செல்வ செழிப்பை சொல்லக்கூடிய குடும்ப இல்லத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீடு மனை வண்டி வாகனமெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன வேணுங்க? பணம் சம்பாதிக்கணும். காசு பணம் துட்டு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இவ்வளோ நாள். 2026 வந்து வழிபிறக்குமா, எனக்கு இனிமேல் ஒரு நல்ல விஷயம் நிறைய வருமானம் கிடைக்குமா அப்படின்னு தவிச்ச ராசியில் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏப்ரல் வரையும் கொஞ்சம் அப்படியே பைய நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான விஷயத்தை அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் பண வரவு உண்டுங்க. இந்த நிம்மதியான ஒரு பெருமூச்சினுமே உங்ககிட்ட வரணும். ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டிருக்கீங்க அஷ்டமத்தி சனியில். கடகராசி நேயர்கள் எல்லாருக்குமே பணம் வரணும் அப்படின்னா ஏன் 11ஆம் பாவகம் ரிஷபம் எடுத்துக்கங்க, 2ஆம் பாவகத்தையும் எடுத்துக்கணும். அப்போ சிம்மம் வந்து கேது பகவான் இருக்கார். ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவகம் அப்படி காலசக்கரத்துக்குரிய அந்த சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால 2ஆம் இடம் உங்களுக்கு எத்தனை பணம் வந்தாலும் அதை செலவை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 12இல் குரு பகவான் வந்து உங்களுக்கு மேவரையும் இருந்துட்டுருக்கு. ஸோ ஜூனில் இருந்து தான் பாதியாக பிரிச்சுக்குங்க. ஜூன்ல இருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வான கோடீஸ்வர யோகம் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் ப்ளஸ் உங்களுடைய நட்சத்திரமும் இங்கே புனர்பூஷம் இருக்கு. குருவுடைய நட்சத்திரம் தனத்துக்கும் பணத்துக்கும் அதிபதியே குரு பகவான். அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல் ஆசையும் நல் ஆதரவும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். உங்களுடைய கோச்சார கிரகங்கள் வரும் பொழுதும் ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா வலுத்திருந்தார்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம்தான். அதற்கு என்னென்ன ரிஷபம் ஏன் தொட்டு பேசணும் அப்படின்னா காமதேனு ஒரு ஐஸ்வர்ய கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பிளேஸ் உங்களுக்கு அது. அதனால காமதேனு அப்படிங்கிற சிலை வெள்ளியிலையோ ஐம்பொன்லையோ வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை. ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய அதிபதி. அதே போல் கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய பணத்துக்கு ஒரு விரயமோ அல்லது ஒரு செலவோ தடையோ கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை நம்ம சரி பண்ணணும் அல்லவா? அப்போ நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய கேதுனா என்னதுங்க? ரிஷி சித்தர், அதே போல் சிவனடியார்கள், இது மாதிரி ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியங்க. அங்கே மோட்சமாக நீர்நிலையில் இப்போ நெரூர் சதாசிவ பிரம்மானந்தா சுவாமிகள் வந்து அங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அப்போ இதுபோல் சிவன் கோயில் பக்கமாக ஜீவசமாதி அடைந்த இந்த கோயில் வழிபாடுகள்லாம் நீங்கள் எடுக்கணும். அதுவும் திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுங்க. தீபத்துக்காக நல்லெண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் முக்கூட்டு எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம். 1/2 லிட்டரு 1 லிட்டரு இது மாதிரி ஸ்ட்ராங்காக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியல் பொருளாதாரம் எல்லாமே மேன்மை அடையும். கடகராசிக்கு பணம் மட்டும் இல்லைங்க, நல்ல அந்தஸ்து உயர்வு கௌரவமும் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். 2026 பணவரவு அதிகம். முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கடகத்துக்கு தாங்க. படிப்படியான முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் உண்டு. இன்னொரு விஷயம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. இங்கே போயிட்டு நீங்கள் குபேர லிங்கம் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தத்துவம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை அண்ணாமலையார் நீங்கள் வழிபாடு எடுங்க. படம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு அண்ணாமலையாருடைய அந்த ஸ்லோகங்கள் கேட்டுட்டு வாங்க. வழிபாட்டு முறைகளை நீங்கள் முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணம் தனம் வரும். உங்களோட குபேர அந்தஸ்து உயரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.